காலையில நம்ம எம்டி ஸ்டொமக்ல 10 நாள் சாப்பிடலாம். அதுக்கப்புறம் டோஸ் அதிகப்படுத்தும் போது கிலா நெல்லி நல்லா செரிமானம் ஆகணும். அப்பதான் அதுக்கு நமக்கு பயன் உடம்புல போகும்போது ரத்தத்தில் கலக்கும் போது அதோடைய பயன்பாடுகள் நமக்கு சரியா செட் ஆகும். ஸோ அதற்கு பிறகு என்ன பண்ணணும், கிலா நெல்லியை தண்ணியில கொதிக்க வச்சு ஃபில்டர் பண்ணிக்கோங்க. அது கூட சம அளவு மோர் கலந்துக்கோங்க. அது போல ஒரு 45 நாள் தொடர்ந்து சாப்பிட்டு வர இப்ப நம்ம சொல்லக்கூடிய எல்லா பிரச்சனைகளுக்கும் அருமருந்தாக பயன்படும். 48 நாட்கள் 1 மண்டலம் வரை கூட சாப்பிடலாம். அதையும் தாண்டி 3 மாதம் 6 மாதம் காலம் வரை கூட பயன்படுத்த நமக்கு நிச்சயமா உடலில் இருக்கக்கூடிய நோய்கள் கம்மியாகும். முதன்மையான பயன் பாத்தீங்கன்னா சர்க்கரை நோய்க்கு. இன்னைக்கு சர்க்கரை நோய்க்கு கட்டாயமா மாத்திரை அப்படின்ற மாதிரிதான் இன்னைக்கு எல்லாருடைய மனதிலும் இருக்கு. அப்ப நம்ம டயபெட்டிக் வீடியோ அப்லோட் பண்ணிருக்கோம். அதுல இருக்க டயட்டை ஃபாலோ பண்ணிட்டு நீங்க இந்த கீழா நெல்லியை நம்ம சொன்னது போல தொடர்ந்து 48 நாட்கள்